திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக அமைச்சர் காந்தி போர்க்கொடி தூக்கியிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் கட்சிக்குள் பரபரப்பாக பேசப்படுகின்றன. திமுகவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஸ்டாலினும் நாள்தோறும் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளரை மாற்றக்கோரி அமைச்சர் காந்தி முதல்வருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது அமைச்சர் காந்தியின் மகனான வினோத் காந்திதான். 80 வயதாகும் அமைச்சர் காந்தி இந்த முறை தேர்தலில் போட்டியிட மாட்டார் என பேசப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே வினோத் காந்திக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் திடீரென வேட்பாளர் அறிவிப்பிற்கு எதிராக அமைச்சர் காந்தி களமிறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மகனுக்கு பதிலாக தனக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என கட்சி தலைமையை வலியுறுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனையால் அமைச்சர் காந்தி தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. வினோத் காந்தியும் மனு தாக்கல் செய்யாமல் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக நிர்வாகிகளும் குழப்பமடைந்து இருப்பதால் ராணிப்பேட்டையில் தேர்தல் பணிகள் தொடங்கப்படாமல் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.